தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். சோழி பிரசன்னம் மூலமா 2026க்கான குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த ராசி தனுசு ராசி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்க ரொம்ப ஒரு யூனிக்கான பர்சனா இருப்பாங்க. அவங்கள நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நபரா தான் இருப்பாங்க. கடந்த காலத்துல அவங்களுக்கு ரொம்ப சுலபமான வாழ்க்கையா இருந்துச்சான்னு கேட்டா இருந்திருக்காது. சோ இந்த 2026 குரு பயிற்சிக்கு அப்புறமாவது அவங்க கொஞ்சமாவது நல்லா இருப்பாங்களா ஐயா? 2026 குரு பயிற்சி ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் நிறைய பயிற்சிகள் நடைபெறுகின்றது. முடிவுல வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்துக்குமான பயிற்சியை சந்திக்க முடியாத ஒரு ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான். காரணம், சனி பகவான் ஒரு நல்ல நிலையில இருந்து அவர் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரவில்லை. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் தானே மீனமும் தனுசுவும். ஆனாலும் இருந்தாலும் கூட குரு பகவான் கூட சற்று திருப்பி கூட பார்க்காத ஒரு முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல 2026ல பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்து பிரகாரம் பாத்தீங்கன்னா மே மாசம் 26, திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் பார்த்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் பெயர்ந்து கடக குருவாகத்தான் பலன் தருகின்றார். அங்க இருந்தவருடைய பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் 5, 7, 9 அப்படி பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5ஆக விருச்சிகத்தை பார்த்தார். பாத்தீங்கன்னா அதே இடத்துல பாத்தீங்கன்னா 6, 7 பாத்தீங்கன்னா மகரத்தை பார்க்கின்றார். ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன், குரு பகவான் பக்கத்துல அவர் வீடு தாங்க, அவரு இடம் தாங்க. பக்கத்தை பாக்குறாரு, ஏத்த மாதிரி பாக்குறாரு, அவரை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை தான் தனுசு ராசி. இதை யாரும் கணித்து சொல்ல முடியாது. காரணம், குரு பகவானுடைய பார்வை. அந்த பார்வை விழாதா? அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாக்கியத்துல உச்சம் தொடமாட்டமோ எனக்கு காத்திருக்கும் பொழுது யாரோ ஒருவர் தட்டி சென்று விடுவார். இதுதான் வாழ்க்கைன்னு நாம் தீர்மானம் போட்டிருப்போம், கனவுகள் கண்டிருப்போம். அந்த கனவு கோட்டையெல்லாம் மண் கோட்டையாக மாறுவதை நாம் பார்த்துக்கிட்டோம். ஒரு நிறைய பாருங்களேன், நான் சொன்னேன் அல்லவா, குருவனுடைய பார்வை 5, 7, 9. அந்த 5 அவர் கடகத்தில் இருந்து 1, 2, 3, 4, 5ஆக விருச்சிகத்தை பார்த்து, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 7ஆக மகரத்தை பார்க்கின்றார். இடையில பாத்தீங்கன்னா தனுசுக்காரர்கள் எதை பார்க்கணுமோ அதை பார்க்கல. சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா தன் வீட்டை பார்க்க மாட்டார்கள், ஓடி ஓடி என்று உழைப்பார்கள். பிற நலனுக்கு தன் வாழ்வை அழித்துக் கொள்வார்கள், அரசியல், ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் தனுசு ராசி. இது எவ்வாறு இருக்கும் இந்த 2026ல குரு பயிற்சி? அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாகத்தான் இப்போ பலன் தந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்துல குரு பகவானுடைய பார்வையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜெனூன் பர்சன் தான். அதுல எல்லாம் எந்த குறையும் கிடையாது. மாடி வீட்டு ஏழை என்று சொல்வார்கள். மாடி வீட்டு ஏழைன்னா என்ன, வீடு மாடி வீடு தான். ஆனா அன்றாட ஒரு பொருளாதார ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையை தான் சந்தித்து வந்தாங்க. கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குருவினால் பார்வை இல்லாவிட்டாலும் குருவினுடைய கருணையை முழுமையாக பெற்றவர்கள். அந்த வகையில பார்க்கும்பொழுது இவங்க கனவுகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஏங்க, நல்ல குடும்பங்க, ஆனா குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியல, நிம்மதி இல்லை. நல்ல மனைவிங்க, ஒரு நாள் கூட அன்பா அவங்களோட பேசி சந்தோஷமா இருக்க முடியும். நல்ல பிள்ளைகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில், நல்ல குடும்பம், ஆனா எல்லாம் இருக்குங்க. ஆனா இவங்க அங்க இல்லைங்க, அதை விட்டு தள்ளி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை இல்லாவிட்டாலும் கூட நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான சத்தம். சிலரெல்லாம் இருக்கும் இடத்தை விட்டு வெளியிடத்துல போய் தவித்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலை தான். நாம நினைச்ச ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுவோம், ஆனா கிடைத்த வேலையை வைத்து என்ன செய்வது என்றெல்லாம் ஒரு நிலையைத்தான் இவர்கள் சந்திப்பார்கள். ஒரு போராட்டம் கலந்த ஒரு வாழ்வை சந்தித்த இவங்க வாழ்க்கையில குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி பார்த்தீங்கன்னா 8ல அஷ்டம குருவாக வருகின்றார். குருவை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குருவாக இருந்து விட்டார்கள், எல்லாம் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் கவனம், கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் பொறுமை, இந்த 3ஐயும் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டால் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம்.
ஐயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா நல்ல சந்தர்ப்பமா இருக்கு அவங்களுக்கு. ஆனா இந்த பூர்வீக சொத்துல வந்து தொடர்ந்து அவங்களுக்கு தடை ஏற்பட்டுட்டே இருக்கு. பூர்வீக சொத்து கைக்கு வராம இருக்கிறது, பூர்வீக சொத்துல இருந்து வருமானம் எடுக்க முடியாம இருக்கிறது. இந்த மாதிரி கடந்த வருடங்கள்ல நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ இந்த 2026 குரு பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் நல்லபடியா நடக்குமா ஐயா? கண்டிப்பா பூர்வீக சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து, சுகம், வீடு, மனை அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தாம்மா. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றுதான் சொல்லுவேன். குரு கைவிட்டாலும் கூட செவ்வாய் நல்ல ஒரு துணையாக இருப்பதனால சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நிலை, அதாவது கணவன் மனைவியினுடைய மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும். இவங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த பூர்வீக சொத்துனா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருட காலமாக சோழி பிரசனம் பார்க்கறதுனால இவர்கள் சென்று நிற்க வேண்டிய வராகமூர்த்தி என்று சொல்வார். வராகமூர்த்தி எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்க போகணும். அங்க என்ன பண்ணும், இந்த பூர்வி எந்த சொத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்தினுடைய மண் கையளவு எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆலயத்தில் சென்று கொடுக்கலாம். உதாரணமா மாங்கோட்டு காவு என்று சொல்லக்கூடிய கேரளாவில் ஒரு ஆலயம், அதே நேரம் பார்த்தா பன்றியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயமும் கேரளால இருக்கு. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் வராகமூர்த்தியினுடைய ஆலயம். அதே மாதிரி அந்த ஆலயங்கள் சென்று வழிபடுவதன் மூலம் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை இவர்கள் சந்திக்கலாம். கவலையே பட வேண்டாம். கால்கடுக்கு நின்றவர்கள் முடிவில் அந்த ஆலயத்தை, அந்த இறைவனுடைய திருமுகத்தை பார்த்தோம்னா அவங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்படும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு போராட்டமான ஒரு காலமாக இருந்தாலும் இறுதி வெற்றி என்னமோ உங்களுக்கு தான். இப்படிப்பான ஒரு காலகட்டத்தில் கூட நல்ல திருமண யோகம் கிடைக்கும், நிம்மதியான ஒரு வாழ்வு அமையும். அர்த்தாசிரம சனி என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அர்த்தாசிரம சனி காலத்துல அற்புதத்தை நிகழ்த்தியவர்களை என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன். ஐயா நிறைய விஷயங்கள் வந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது 2026 குரு பயிற்சி, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, அதுல இருந்து வருமானம் ஈட்ட முடியுமா, அதுக்கு எந்த கோயில்ல வழிபடணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா.